अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन नासु तक़ू रब्बकुम लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा वबथ मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'इल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अफ़्ज़लल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே பேசப்படுகிற கருத்துக்களின் பயனை வல ரஹ்மான் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆக்கியால் படைப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் அவனுடைய தூய மார்க்கமான இஸ்லாத்தினை வாழ்வியல் நெறியாக ஏற்று நாம் அதனை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த அகிலத்தை படைத்த இறைவனாலும் அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதராலும் வழிவகுக்கப்பட்டு நமக்கான தெளிவான பாதைகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதையை வழிவகுத்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி தந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் இறுதியாக இந்த உலகத்திற்கு அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து நாம் உங்களுக்கு ஒரு இறை தூதுவரை அனுப்பி இருக்கிறோம். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கடினமாக இருக்கும். நாம் கஷ்டப்படுவதும் நாம் துன்பமடைவதும் அந்த இறை தூதருக்கு அதிகமான கடினத்தையும் அவருடைய உள்ளத்தை கடினமாக பாதிக்கும் என்று அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை குறித்து சொல்லி காட்டுகிறார். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அதீத அன்புடையவராக, உங்கள் மீது அதீத நேசமுடையவராக இருப்பார். உங்கள் மீது அன்பையும் கருணையையும் அளவுக்கு அதிகமாக வழங்கக்கூடியவராக அந்த இறை தூதர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை அறியாமை எனும் இருளிலே இருந்து மீட்டெடுக்கும் பொழுது சஹாபாக்களை, தன்னுடைய தோழர்களை பல்வேறு அறிவுரைகளின் மூலமாக அவர்களை நன்னடத்தை மிக்கவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுகிறார்கள். அப்படி அவர்கள் எந்த இடத்தில் எந்த தருணத்தில் இந்த தூதர் எதை விட சொன்னாலும் அதை அவர்கள் உடனே விட்டார்கள். தங்கள் உயிரையே விட சொன்னாலும் இந்த தூதருக்காக வேண்டி விடுவதற்கு தயாராக இருந்தார்கள். எதை இழப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். எதை வேண்டுமானாலும் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள்.
அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் பொருளாதாரத்தை, உயிரை, குடும்பத்தை, உறவுகளை, எதை துறந்து தியானம் செய்வதாக இருந்தாலும் அவர்கள் முன்னோடியாக இருந்தார்கள். அப்படி இருந்த சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல மிக கடுமையான துன்பத்திற்கு உட்படுத்தப்படுகிற பொழுது, அந்த உம்மத்தால், அங்கிருந்த மக்களால் கடுமையான துன்பத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உட்படுத்தப்படுகிறார்கள். பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தாயிஃப்ல நீங்க பட்ட அந்த கஷ்டம், மனவலி, அங்கு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வேறு ஏதேனும் இடத்துல உங்களுக்கு மன உளைச்சலை, கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தாயிஃப்ல ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்துல கூட அல்லாஹ் அந்த தாயிஃபை அழிப்பதற்கு மலக்கை அனுப்புகிறான். அல்லாஹ் அனுமதி அளிச்சுட்டான், அல்லாஹ் அனுப்பிச்சுட்டான், முகமதை நீங்கள் அனுமதி அளித்தால் இந்த தாயிஃபை இந்த மலைகளுக்கு இடையாக வைத்து நாம் அழித்து விடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தின் மீது இருந்த அந்த அன்பை, பாசத்தை என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்துகிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் என்ன செய்யலாம்? ஏற்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அன்பை இந்த உம்மத்தின் மீது, அன்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அதிகப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த உலகத்திலேயே எல்லாரை விடவும் என் உயிருக்கு அடுத்தபடியாக, எனக்கு அடுத்தபடியாக நான் அதிகமாக நேசிப்பது உங்களை தான் அப்படிங்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது, தன்னுடைய தாய் தகப்பனாரை விட, தன் பிள்ளைகளை விட, ஏன் தன் உயிரை விட, இந்த உலக மக்கள் அனைவரையும் விட என்னை அவர் நேசிக்கின்றவரை, என் நேசம் இந்த அனைத்தை விடவும் அவருக்கு பெரிதாக இருக்க வேண்டும். நான் என்று வந்துவிட்டால் எனக்கு நிகராக ஒருவரின் நேசம், ஒருவர் மீது வைத்திருக்கிற பாசம், என்னுடைய வரையறைகளை, என்னுடைய வழிகாட்டுதலை புறக்கணிப்பதற்கு, என்னுடைய வழிகாட்டுதலை மீறுவதற்கு உங்களுக்கு தூண்டிவிடக் கூடாது. அதான் அவருடைய அர்த்தம். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிரை விடவும் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். ஏற்கனவே உலகத்தை விட அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்ன செய்யறாங்க? உடனே என்னை விடவும், என் உயிரை விடவும் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். இத வார்த்தையால் சொன்னவர்கள் அல்ல சஹாபாக்கள், அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். எந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அது எவ்வளவு கடினமான சட்டங்களாக இருந்தாலும், கடினமான முடிவாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்று சொன்னால், அதில் ஏற்படக்கூடிய சாதகங்கள், பாதகங்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனே அதற்கு அடிபணிந்தவர்களாக, அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க, இன்னி ஹிப்பு லகீது இஹ்வானி, நான் என்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்கு நேசம் கொள்கிறேன், எனக்கு அது ஆசையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லப்பா, நீங்கள் என்னுடைய அன்தும் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? அவர்கள் என்னை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அதன் விளைவு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள்.
தங்கள் உயிரை விடவும் அதிகமாக நேசித்தார்கள். போர்க்களங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக நின்று எதிரி படையிலே இருந்து வருகிற அம்பும் ஈட்டிகளும் என்னை தாக்கியதற்கு பிறகுதான் தூதரே உங்களுக்கு நெருங்க வேண்டும் என்று முன் வந்தார்கள். தங்களுடைய செல்வங்களை இழந்தார்கள், ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் வட்டியை விட்டார்கள், மதுவை விட்டார்கள், எல்லா பழக்க வழக்கங்களையும் விட்டார்கள். எதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொன்னார்களோ அதை செய்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாமானவர்கள், வல்லதீன இத்தபாவுஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல வழியில் பின்பற்றிய அடுத்து வந்த முஹாஜிர்கள், அன்சாரிகள், அடுத்து வந்த சஹாபாக்கள், இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்திற்கு பதில் நேசம் இங்கு கிடைத்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினராக நம்மை நேசிக்கிறார்கள். உம்மத் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுல குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காத நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்மை, நாம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பது இரண்டாவது, அது கடமை. ரசூலுல்லாஹ் நம்மை நேசித்தார்களே, அந்த நேசத்தை பற்றி நாம் இன்றைக்காவது கவனத்தில் கொண்டிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னுடைய சகோதரர்களை வலம் இரவோடு என்னை பார்த்திராத, என்னை நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மறுமையில ரசூலுல்லாஹ் நம்மளை சந்திப்பதற்காக ஆவலோடு செய்திருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நிலையை குறித்து சொல்கிறார்கள். நான் யார், எனக்கும் இந்த உம்மத்திற்குமான நிலை தொடர்பு என்ன என்று சொல்லும் பொழுது, இன்னமா மஸலி வ மஸலுன் நாஸ், எனக்கும் இந்த மக்களுக்கும் என்னுடைய உம்மத்திற்குமான உதாரணம் கமஸலி ரஜுலின் இஸ்தவ்கத நாரா, ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி ஒரு மனிதனை போன்று, ஃபலம்மா அலாத் மா ஹவுலஹு ஜாலல் ஃபராஷ் வ ஹாதிஹி தவாப், அந்த நெருப்பு குண்டத்தை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய சில வெட்டில் பூச்சிகளும் சில பூச்சிகளும் அந்த நெருப்பை தேடி நெசுகிறது வருகிறது. இவன் என்ன செய்யறான், அந்த பூச்சி நெருப்புல விழுந்துடக்கூடாதுன்னு அதை தடுக்கிறான. இதுதான் எனக்கும் என்னுடைய உம்மத்திற்குமான உதாரணம். நான் என்னுடைய உம்மத் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அதன் ஓரத்திலே இருந்து கொண்டு நரகத்தினுடைய எல்லையிலே நின்று கொண்டு அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை கடந்தும் அதிலே சென்று விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக சென்ற, தன்னுடைய தேவைக்காக சென்ற ஒருவன் ஆடைகளை களைந்த நிலையில் ஒரு எதிரி படை தாக்க வருவதை பார்க்கிறான். அவன் தன்னுடைய தான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய ஊரை, தன் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அதே நிலையில் நிர்வாணியாக ஓடி வந்து அந்த மக்களை எச்சரிப்பானே, அதுதான் எனக்கு ஒப்பான உதாரணம். நான் உங்களை அவ்வளவு கடுமையாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஒவ்வொரு செய்திகளையும், நமக்கு விடுத்த ஒவ்வொரு எச்சரிக்கைகளை குறித்தும், நமக்கு வழிகாட்டி தந்த ஒவ்வொரு வழிகாட்டுதல்களினுடைய முக்கியத்துவத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த நேசத்திற்கு நாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு வழங்கி பதில் நேசம் என்ன, எந்த அடிப்படையில் அதை நாம் சரியான அடிப்படையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனையால் தான் இந்த உம்மத், அவர்கள் நாம் செய்கிற தவறுகளால், இந்த உலகத்தில் அரங்கேற்றப்படக்கூடிய பெரும் பெரும் பாவங்களால் ஒரேடியாக அல்லாஹ் இதை அழிக்காமல் இருக்கிறான் என்றால், ஒரு பகுதியை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழிக்காமல் இருக்கிறான் என்றால், அதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில இறை தூதர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட அந்த பிரார்த்தனையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதை எடுத்து காட்டிட்டு
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை, ரப்பி இன்ன அவ்வன்ன கஸீரம் மினன் நாஸ், இறைவா மக்களில் அதிகமானவர்கள் வழிகேட்டு விட்டார்கள், ஃபமன் தபியானி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர், வமன் அஸானி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ என்னை பின்பற்றவர் என்னை சார்ந்தவர் சொல்லிட்டு எனக்கு மாறு செய்பவர் ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், அவங்களை என்ன செய்யணும்ன்றத சொல்லாம நீ மன்னிக்கக்கூடியவன் கருணையாளன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை சொல்றான், இன் துஅதிபுஹும், இறைவா நீ அவர்களை அந்த பாவம் செய்தவர்களை தண்டித்தால் ஃபைன்னஹும் இபாது, அவர்கள் உன்னுடைய அடியார்கள், வஇன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்து விட்டாய் என்று சொன்னால் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மகத்துவமானவன் ஞானமிக்கவன், நீ அதுக்கு தகுதியானவன் தான். அந்த உம்மத்துக்கு தவறு செய்த பாவம் செய்த அந்த உம்மத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் இதெல்லாம். இத ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிவிட்டு ஃபரஃபா யதை, கையை உயர்த்துறான், அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, இறைவா என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத், ஒபக்கா, அவர்கள் அழ துவங்கி விடுகிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறான். ஏன் ரசூலுல்லாஹ் அழுகிறாங்கன்றது அல்லாஹ்க்கு தெரியும். அழைச்சிட்டு திரும்பி சொல்றான், இது ஹபிலா முஹம்மது, ஜிப்ரீலே நீங்க முஹம்மது கிட்ட போங்க, ரப்பு காலம் எனக்கு தெரியும், வஸல்ஹு மா யுபகீக், அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள் உங்களை அழச் செய்தது எது என்று நீங்கள் முஹம்மது நபி இடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் பதிலளிக்கிறான், இன்னா சனுலீக ஃபீ உம்மத்தி வலா நஸூக், முஹம்மதே நாம் உம்மை உம்முடைய உம்மத்தின் விஷயத்தில் பொருந்தி கொண்டோம், உம்மை நாம் காயப்படுத்த மாட்டோம், உம்மை நாம் கஷ்டப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்து, ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, முஸ்தஜாபத்து, பதிலளிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்தஹு, எல்லா இறை தூதர்களும் தன்னுடைய அந்த பிரார்த்தனையை முற்படுத்தி விட்டார்கள். ஃபைன்னி இஹ்தபஅத்து, நான் அந்த பிரார்த்தனையை பாதுகாப்பு படுத்தி வைத்திருக்கிறேன், என்னுடைய பிரார்த்தனையை ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்கான பரிந்துரைக்காக, அவர்களை நரகத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் பாதுகாப்பு படுத்தி வைத்திருக்கிறேன், அதை நான் மறுமையிலே வந்து கேட்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் பார்க்கிறோம். அப்ப இந்த உம்மத்தில், இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலையும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்திராத அந்த இறை தூதர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தையும் அன்பையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட, நபியே நீ உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களோ, இப்படி கஷ்டப்பட்டு இவங்க இஸ்லாத்தியர்கள், அவர்கள் இஸ்லாத்தியர்களை இவங்க மறுக்கிறாங்களே, அவன் ரசூலுல்லாஹ்வை கேலி பண்றான், அவன் ரசூலுல்லாஹ்வை அடிக்க வரான், அவன் ரசூலுல்லாஹ்வை அவச்சொற்களால பேசுறான். ஆனால் அவர்களை எல்லாம் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்களோ என்று கவலை கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அதுக்கெல்லாம் போட்டு ஏன் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, உங்களை நீங்களே அழிச்சிருவீங்களோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நம் மீது, இந்த உம்மத்தின் மீது அதீத அன்பை பொழிந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சட்டத்தை ஏற்றும்போது எடுத்துக்கங்க, ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கவனிப்பாங்க, இது சரி வருமா, இதை அவங்க பின்பற்றுவாங்களா, இது உங்களுக்கு சிரமமாயிருமா, உலவுலான ஷுக்கலா உம்மத்தி, ரசூலுல்லாஹ் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக இருக்கும் என்றில்லை என்றால் நான் அதை இப்படி செய்திருப்பேன், நான் அதை இப்படி கட்டளையிட்டிருப்பேன், ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் பல் துலக்குவதை நான் கடமையாக்கி இருப்பேன், அதை உணவோட நான் சேர்த்திருப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்றான். அல்லது இஷா தொழுகையை தள்ளி தொழுவோட நான் சொல்லியிருப்பேன், கஷ்டமாயிரும் நான் அதை விட்டுட்டேன். அல்லது போர்க்களத்தை நான் திரும்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நான் போர் புரியாம ஒதுங்கி இருக்கிறத நான் அதை கவலையாக நினைக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு ஒரு பாத்தில் நான் போரிடுவேன், நான் கொலை செய்யப்படுவேன், மீண்டும் நான் உயிர்ப்பிக்கப்பட்டால் மீண்டும் போரிடுவேன், கொலை செய்யப்பட்டால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டால் சண்டையிடுவேன், இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றான். ஆனால் என்னுடைய உம்மத்துக்கு அது சிரமமாயிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் கூட நம்மை கவனத்தில் கொண்டு, இது இந்த உம்மத்துக்கு கடுமையாயிருமோ, சிரமமாயிருமோ,
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, கவனத்தில் கொண்டுதான் அதை செய்திருக்கிறார்கள். இப்படி பல செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்திற்கான பதில் சான்றாக நம்மால் சொல்ல முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தோம் என்பதற்கு நம்மால் எதை முற்படுத்தி சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறோங்கிற வார்த்தையை தவிர நம்முடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய வழிமுறைகளை எந்த அளவிற்கு நாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல இருந்து முரண்படக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள், பித்அத்துகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறான முறையில் நேசிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இதெல்லாம் இன்றைக்கு ஒன்று அல்லாஹ்வுடைய தூதரையே நேசிக்காமல் உடன் செய்து விடுகிறான். ஒரு திரை கூத்தாடிகளையும் இந்த உலக மோகத்தையும் இந்த உலகத்தின் அற்பமான மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவனாக அந்த நேசம் அவனுடைய தோற்றத்தை மாற்றுகிறது, அந்த நேசம் அவனுடைய பாதையை மாற்றுகிறது, அந்த நேசம் இஸ்லாத்தை விட்டு அவன் சருக சருக அவன் ஒதுங்கி விடுகிறான், ஓரம் சென்று விடுகிறான், தொழுகையை விட்டு விடுகிறான், மார்க்க பிடிப்பை விட்டு விடுகிறான். யாரோ ஒரு கூத்தாடிக்காக அல்லது எவனோ ஒருவனுக்காக. இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்கின்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத மூட பழக்க வழக்கங்களையும் அறியாமைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விதத்தில் எதை ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில், இறைவா இதுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது, நான் உங்களை என்னை வணங்க சொல்லல, மரியம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா நானே அவங்களை வணங்க சொல்லல என்று சொல்லி அவர்களை புறந்தள்ளி விடுவார்களோ, அந்த மாதிரி ஈசா நபியை அந்த சமூகம் வரம்பு கிடந்ததை போன்று என்னை வரம்பு கடந்து விடாதீர்கள் என்று சொன்ன நிலையில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய தூதரை மௌலூது பாடல்களாலும் புர்தா ஷரீஃப்ங்கிற பேர்ல அது போன்ற கவிதை வரிகளாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்திற்கும் அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழங்கி அசிங்கப்படுத்தி அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்றால் அவர்கள் வகுத்து தந்த அந்த பாதையில் எவ்வளவு உறுதியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அம்சத்தை அவர்கள் சொன்னாங்கன்னு நம்ம முன்னாடி சொன்னோம்ல, நீங்க என்ன இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் விடவும் நேசிக்கணும், உங்களை விடவும் நேசிக்கணும், உங்க தாய் தகப்பனார விடவும் நேசிக்கணும், பிள்ளைகளை விடவும் நேசிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எல்லாத்தை விடவும் நேசிக்கணும்னா என்ன அர்த்தம்? மார்க்கம் என்று வந்துவிட்டதென்றால் அந்த இடத்தில் ஒரு தாயினுடைய நடவடிக்கை, ஒரு தகப்பனின் நடவடிக்கை, அல்லது அவர்களினுடைய வழிகாட்டுதல், அல்லது நம்முடைய பிள்ளைகளினுடைய வழிகாட்டுதல், அல்லது நம்முடைய நண்பர்களினுடைய ஆசை வார்த்தைகள், நம்முடைய மனைவியினுடைய அன்பு வார்த்தைகள், கணவனினுடைய கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அது அவர்கள் நமக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும், அது நமக்கு எவ்வளவு தேவையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களினுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைக்கு வழிகாட்டுதலுக்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் அது நம்முடைய செவிகளுக்கு ஏறக்கூடாது, அது நம்முடைய பாதையை மாற்றக்கூடாது. அப்படி இன்றைக்கு நாம் வந்துட்டு இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நண்பன் அழைக்கிறான் என்பதற்காக ஒரு திரைப்படத்துக்கு போகாம இருக்கிறோமா? அல்லது ஒரு நண்பன் அழைக்கிறான் என்பதற்காக தொழுகையை உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறோமா? நம்ம நட்பு அவனையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வைக்க வேண்டும், தொழுகையின் பக்கம் அழைத்து வர வேண்டும், இஸ்லாமிய சட்டதிட்டங்களை மார்க்கத்தை கடைபிடிப்பதற்குண்டான அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்குதா? இல்லையே. அதற்கெல்லாம் நேர் மாற்றமாக பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோங்கிற அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் எப்படி தன்னுடைய நேசத்தை இந்த உம்மத்தின் மீது நமக்காக வேண்டி உறுதிப்படுத்தி வைத்து விட்டார்களோ அந்த மாதிரி இல்லையே. ரசூலுல்லாஹ் நமக்காண்டி துஆவை உட்படுத்தி வச்சுட்டாங்களே, நமக்காக வேண்டி பல்வேறு விஷயங்களை இலவாக்கி வைத்திருக்கிறார்களே, செல்லக்கூடிய பாதையை
கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை எத்தனையோ இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இலகுவாக்கி அந்த சுவனத்திற்கான பாதையை அழகாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவனம் என்பது பில் மக்காரி, அது சிரமத்தால் அடைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையா பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் மாதிரி சிரமம் மாதிரி தெரியும். ஆனா அதான் சொர்க்கத்துடைய டோர், அதைத்தான் நம்ம திறந்து போகணும். நரகத்துடைய வாசல் என்ன, நரகத்திற்குண்டான கதவு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுஜ்பத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், மனோ இச்சைகள். ஒரு மனுஷனுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சா நான் நரகத்துக்கு போயிடுவேன். நமக்கு என்ன தோணுதோ அதை நாம் செய்தால் நாம் நரகத்திற்கு செய்வோம், சென்று விடுவோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தோணுதல்கள் சில இடங்கள்ல நமக்கு என்ன செய்யும், நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அது எப்படா அப்படிங்கிற மாதிரி தோணுல. இந்த தோணுதல் இங்க வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல வந்துடக்கூடாது. நான் செய்யறதுதான் சரி, நான் அப்படிதான் இருப்பேன், நான் அந்த தொழுக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அல்லது இதெல்லாம் தவறு கிடையாது என்று சில நேரங்கள்ல செய்த அந்த மாதிரியான விஷயத்தை போடுவோம். அந்த மாதிரியான இடத்துல கூட நம்மை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்கு மிகைப்பாக நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய சிந்தனைகளை நாம் கொண்டு வந்து விடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக, அவர்களினுடைய பாதையை உறுதியோடு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம்மை இந்த உலகத்தினுடைய அற்பர்களை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க செய்யவும், அல்லாஹ்வுடைய தூதரை தவறான பாதையில் நேசிக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவரிடத்திலே இருந்து நம்மை பாதுகாப்பாக சரியான பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். அந்த தூதுவரின் நேசத்தை தூய நேசமாக, சரியான நேசமாக கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேசத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்குண்டான அருளை அல்லாஹ் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவுரை ஒன்றை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய அந்த தருணத்திற்கு முன்பாக நமக்கு வழங்கி சென்றார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு அறியாமை குல்லு ஷைஇன் மினல் ஜாஹிலியா, அறியாமை கால ஒவ்வொரு நடைமுறைகளையும், அதை அனைத்தையும் இதோ என்னுடைய கால்களுக்கு கீழாக நான் போட்டு அவற்றை மூடிவிட்டேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க. எதெல்லாம் அறியாமை பழக்க வழக்கங்களாக, மூட பழக்க வழக்கங்களாக இருந்ததோ அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த இடத்துல ரெண்டு மிக முக்கியமான அம்சம், அதை நாம் சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த மூட பழக்க வழக்கங்கள் மீண்டும் இஸ்லாத்தில் தலையெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் பல விஷயங்கள் தலையெடுத்தும் இருக்கிறது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதப அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். ரசூலுல்லாஹ்வுடைய நேசம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த விதம் இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மீது யார் வேண்டுமென்று பொய்யுரைக்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்வார். ரொம்ப கடுமையான வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்ன ஒருத்தர் சொல்லுவார் என்றால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்று சொல்வார் என்றால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொண்டார். மறுமையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொல்றான். மக்களிலேயே முதலாவதாக மறுமையில ஆடை வழங்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏகத்துவத்தினுடைய தந்தை. அதை சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்துல என்னுடைய தோழர்களில் சிலர் யுஹது பிஷ்ஷிமால், அவர்களை இடதுபுறமாக அழைத்து செல்லப்படுவார்கள்.
உள்ள வந்து உட்காருங்க. இடதுபுறமாக என்ன செய்வார்கள்? அவர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அப்படி அழைத்து செல்லப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது, அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் அளிக்கப்படுமா, முஹம்மதே இவர்கள் யார் தெரியுமா? லம் யஸாலுல்லதீன லம் யஸாலு முர்த்ததீன அலா அல்காபிக்கும் முந்து ஃபாரத், அவர்களை நீங்கள் விட்டு புரிந்ததற்கு பின்னால், உங்களின் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் வந்த பாதையில் திரும்பி விட்டார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை புகுத்தி விட்டார்கள். நீங்கள் சொல்லாத விஷயங்களை உள்ளே புகுத்தி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்கப்பட்டு அறிந்த சில அஸ்ஹாபுகள், ஆரம்பத்தில் சொல்ல முடியும் இஹ்வான்னா ரசூலுல்லாஹ் பார்க்காதவங்க, ரசூலுல்லாஹ் பார்க்காதவங்க, ரசூலுல்லாஹ் பார்த்த சில தோழர்கள் மறுமையில் நரகத்திற்கு எடுத்து செல்லப்படுவார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பொய்யை இட்டு கட்டியதின் காரணமாக. அப்ப இது எவ்வளவு பாரதூரமான விஷயம். இன்றைக்கு நம்ம சமூகத்துல, குறிப்பாக நம்ம குடும்பத்துல, நம்ம தாயா இருக்கலாம், தகப்பனாரா இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நமக்கு நெருங்கியவர்களாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், இவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, ஒரு பிதஅத்தை, ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டப்பட்ட ஒன்றை, அல்லது எல்லை மீறி வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த இடத்திலே இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குதா இல்லையா? எந்த அளவுக்கு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல அவங்க அமீருல் முஃமினீன் அவர்கள் ஆட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஒரு சஹாபி அழைக்கிறாங்க, அபு மூசா அல் அஷரி அவங்களை அழைக்கிறாங்க. அவர்கள் அவங்க பார்க்கறதுக்காக வேண்டி வர்றாங்க. வந்தா இங்க உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல அழைக்கிறாங்க. உள்ள இருந்து பதில் வரல. இவங்க திரும்பி போயிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க என்னப்பா, அபு சயீத் அல் குத்ரி, அபு மூசா அல் அஷரி நம்மளை வந்து கூட்டமா இருந்துச்சு, போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா வெளியே ஆள் இல்லை. அப்புறம் திரும்பி உமர் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சி கேட்கும் பொழுது அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, ஒரு வீட்டில் நாம் சென்று அழைக்கும் பொழுது 3 அழைப்பு தான் அனுமதி. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம அழைக்கிற பொழுது 3 தடவை பதில் வரலன்னு சொன்னா நம்ம கிளம்பணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது உமர் ரலியல்லாஹுவுக்கு தெரியல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பெயரை பயன்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லப்படும் என்றால் அதை ரொம்ப கவனத்தோடு பார்க்கக்கூடியவங்க. அவங்க சொல்றாங்க, பாருங்க, இதற்கான ஆதாரத்தை நீங்க என்கிட்ட கொண்டு வரலன்னு சொன்னா உங்களை நான் கடுமையா தண்டிச்சிருவேன் அப்படிங்கிறான். உடனே இவங்க பயந்துட்டு போய் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தேடுறாங்க. அபு மூசா சரி, யாரு உங்களுக்கு இந்த செய்தி தெரியுமா, உங்களுக்கு இந்த செய்தி தெரியுமான்னு போய் தேடுறாங்க. கடைசியில ஒரு சிறு வயது சஹாபி என்ன செய்யறாங்க, இவருக்கு அந்த செய்தி தெரியும், இவர் உங்களுக்கு சாட்சியம் அளிப்பாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அழைச்சிட்டு வந்து உமர் ரலியல்லாஹு சாட்சியம் அழைச்சதுக்கு அப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. அப்போ மார்க்கம் என்று சொன்னால் சும்மா யாரோ சொல்லிட்டு போறதை நம்ம நினைச்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இன்றைக்கு அப்படித்தான் எல்லா அறியாமை பழக்கங்களும், மூட பழக்கங்களும், எதை எடுத்தாலும் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒரு வணக்கம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இதை நாம் கலைந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இன்னொரு விஷயம், என்னிடத்தில் இருந்து உளவு ஒரே ஒரு செய்தியாக இருந்தாலும் வல்யவு அன்னி உளவாயம், ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்துரைத்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற செய்தி உறுதியாக நமக்கு அது கிடைக்கும் என்றால், சஹீஹ் என்று சொன்னால் அதை பிற மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்குது. ஏன் ஒரு இடத்துல, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்னன்னு ஒரு இடத்துல தெரியலன்னு போதுதான் அங்க குழப்பம் வருது. இல்லாத மூட பழக்க வழக்கம் அங்க உள்ள நுழையுது, மார்க்கத்தில் இல்லாத புதுமைகள் அங்க உள்ள புகருது. அப்ப அந்த இடத்துல இதுதான் இஸ்லாம், இதைத்தான் இங்க செய்யணும். ஒரு திருமணமா அது இப்படித்தான், இந்த அடிப்படையில தான் இருக்கணும். அதுல இந்த மாதிரி இல்லாத விஷயங்கள்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு புதிதாக வீடு, ஒரு நிகழ்வுகளா எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இதே மாதிரி ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி மரண தருவாயில இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சக்கராத்து ஹால்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, தன்னுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க சொன்ன வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிட்ட ஒரு செய்தியை சொன்னார்கள், அந்த செய்தியை இதுவரைக்கும் நான் அறிவிக்கல, அந்த செய்தியை நான் இப்ப அறிவிக்க போறேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை சொல்றான்,
என்னிடமிருந்து நீங்கள் பெற்ற ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நீங்க அறிவிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தி அவர் உறவு நாள் அறிவிக்காமல் இருப்பதற்கான காரணத்தை அந்த செய்தியை சொல்லிட்டு அவர் சொல்ற. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தியினால நான் அதை பயப்படுறேன், இதை மறைக்கிறதுக்கு நான் சொல்லாம விடுறதுக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லி அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து என்ன செய்கிறார்கள், தங்களுடைய மரணத்திற்கு முன்பாக அறிவித்து விட்டு செல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அதுல அவங்க கவனத்தோடு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ மார்க்கம் ஒன்றை நமக்கு சொல்லுகிறது என்றால் அது குர்ஆனில் இருந்து நமக்கு கிடைத்தாலும் ஹதீஸில் இருந்து கிடைத்தாலும் அந்த செய்தியை பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த தன்மையை வழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு படத்தை பத்தி பேசுறோம், ஒரு பாட்டை பத்தி பேசுறோம், என்னென்னத்தை பத்தியோ அரசியலை பத்தி பேசுறோம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆன்ல எப்படி இருக்குது, என்னைக்கா நண்பர்களோட பேசியிருப்போமா, என்னைக்கா நம்ம மனைவியோட பேசியிருப்போமா, என்றைக்கா தாய் தகப்பனாரோட பேசியிருப்போமா, என்றைக்காவது பிள்ளைகளோட பேசியிருப்போமா, நண்பர்களோட பேசியிருப்போமா. அந்த வழக்கம் நம்ம இடத்துல வர வேண்டும். இதுதான் இந்த மார்க்கத்தை நாம் சரியாக கடைபிடிப்பதற்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மிகச்சரியாக கடைபிடிக்க செய்வதற்கும் ஏதுவான வழிமுறையாக இருக்கும். அப்படிப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கல் வாழிக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை சொல்லுகிறேன். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அமுக்கிடுங்க.